எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஒருவருக்கு வணக்கத்தோடு கலந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன இந்த கூட்டத்துக்கு புக் பண்ண அந்த நாளிலிருந்து இன்று வரை, இந்த நொடி வரை என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு எனக்கு தேவையான உதவிகள் எல்லாம் என்னை கேட்காமலேயே செய்து இன்று வரை எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் வணக்கத்தோடு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பண்பு இருக்கு இல்லையா, இது நம்முடைய அந்த தம்பி நம்முடைய கட்சிக்காரன் என்பதற்காக செய்தது அல்ல, தலைவர் தளபதி அவர்களால் அனுப்பப்பட்ட இளைஞன் என்பதற்காக அல்ல, அண்ணன் இளம் தலைவர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேச்சாளன் என்பதற்காக அல்ல. அதற்கு பெயர் பயம் கிடையாது, கடமை கடமை கடமை. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைவருக்குமே இருக்கும். இந்த பண்பு இருக்கு இல்லையா, இது ஒரு சில பேத்துக்கெல்லாம் இருக்காது. தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிய பிசுறு கோசுருன்னு அழைக்கிறவங்களுக்கு அந்த பண்பு இருக்காது. ஒரே கட்சியில இருந்து கொண்டு நீ தலைவரா நான் தலைவரா, உனக்கு ரெட்டலையா இல்ல எனக்கு ரெட்டலையா அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பண்புலாம் இருக்காது. கழகத்தினுடைய பொறுப்புக்காக பணத்தை கட்டி சூதாட்டம் செய்யக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த பண்புனா என்னன்னு தெரியாது. தன்னுடைய சொந்த மாநிலத்தினுடைய மக்களையே வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இந்தியை இங்கு திணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இந்தி திணிப்புக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தைகளுக்கு இந்த பணிவு பண்பு என்றால் என்னவென்றே தெரியாது. இந்த பண்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தக்காரர்கள் அத்துணை பேருக்கும் இருக்கும். அதனால் தான் நான் இன்றைக்கு இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நம்ம எதற்காக இந்தி படிக்கணும்? மொத்தம் 3 கோட்பாட்டின் கீழே தமிழ்நாடு முழுக்க கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுது. 1 ஹிந்தி திணிப்பு. நம்ம எதற்காக இந்தி படிக்கணும்? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியை இந்த அளவுக்கு திணிக்கிறதுக்கான நோக்கம் உங்களுக்கு என்ன இருக்கு? நம்ம எதற்காக இந்தி படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலையா? நீங்க திணிச்சா கூட பிரச்சனை இல்ல, ஆனா அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்க. பானிபூரி திங்கிறதுக்கு நாங்க இந்தி படிக்கணும், டீ வாங்கி குடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட டீ வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம இந்தி படிக்கணும். அவங்க ஊருக்கு போனா அந்த ஊரோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்தி படிக்கணும். இதே கடை வெளியத்துல ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் என்ன பேசிப்பாங்க, நம்ம எதுக்கே ஹிந்தி படிக்கணும், நம்ம பிள்ளைங்க ஹிந்தி படிச்சா அவங்களுக்கு நல்லது தானே, எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை கத்துப்பாங்கல்ல அவங்க, எதற்காக அந்த திராவிட முன்னேற்றக்காரங்க அது எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொருத்தன் சொல்லுவான், ஆமா மாப்பிள்ள அதுவும் சரிதான் மாப்பிள்ள, எதற்காக ஹிந்தி எதிர்க்காங்க நமக்கு தெரியவே இல்லை, சும்மா அவங்க பாட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போற பக்கத்தில் போடுவாங்க. அந்த 4 பேரும் ஒரு நாள் டெல்லியில இருக்கிற தாஜ்மஹாலை பார்க்கறதுக்கு டூர் போறாங்க. டெல்லியில போய் இறங்கின உடனே நம்மளால எதை தடுன்னு நமக்கு நல்லா தெரியும், ஒயின் ஷாப் எங்க தான் தெரியும். கடைசி வரைக்கும் இவனுக்கு தமிழ் ஒயின் ஷாப்பா தேர்றவனுக்கு தமிழ் தெரியாது, ஒயின் ஷாப்ல குடியா கிடக்கிற இந்திக்காரனுக்கு இவன் பேசுற தமிழ் புரியாது. கடைசி வரைக்கும் ஒயின் ஷாப்புக்கே போகாம வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த பிறகு சொல்றான், இந்த தமிழை தெரிஞ்சுக்கிட்டு டெல்லியில போய் ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இவன் தமிழ் தெரியுதுக்கு இவன் தமிழ் எதுக்கு ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுக்கு தமிழ் தேவையா? அந்த நிலைமையில தான் இப்ப இங்க இருக்கு. அந்த 4 பேர் யாரு தெரியுமா? 1 அண்ணாமலை, 2 நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், 3 நான் நாய் வண்டிலாம் ஏற மாட்டேன்னு சொல்லி, மனுஷன் வண்டி தான் நாய் வண்டியிலே ஏற மாட்டேன்னு சொல்லி ஏறாம இருந்த எச்சிராஜா, 4ஆவதா ஒரு ஆளை நீங்க யார வேணா போட்டுக்கோங்க, சீமான போட்டுட்டாலும் போட்டுங்க, சீமான போடவே கூடாது நம்ம அந்த லிஸ்ட்ல. ஏன்னா நீங்க 3 பேர் சரியான பைத்தியம், அவர் சரியாகாத பைத்தியம், அதுல லிஸ்ட்லயே நம்ம வைக்கவே கூடாது, அப்படியே கழிச்சு விட்டுறணும். இப்போ இந்த இந்தியை எதன் மூலியமா நம்மள்ட்ட திணிக்கிறாங்க தெரியுமா? எதற்காக திணிக்கிறாங்க தெரியுமா? பிஎம்ஸ்ரீ திட்டம்னு, பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டம்னு ஒண்ணு இருக்குது. அந்த திட்டம் எதற்காக அப்படின்னா, அந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்துல மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும். ஒவ்வொரு மாநிலமும் தமிழ், ஆங்கிலம், அவங்களுடைய ஹிந்தியை ஏத்துக்கணும். அந்த 3 மொழியை ஏத்துக்கிட்டாதான் அது பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டம். ஆனா இதுல ஒரு பொய்ய உருட்டினார் அண்ணாமலை. என்ன தெரியுமா? பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்துக்கு 100% நிதியை ஒன்றிய அரசு தான் தருதுன்னு சொன்னாரு. ஆனா ஃபேக்ட் செக் என்ன தெரியுமா சொல்லுது? புள்ளிவிவரம் என்ன தெரியுமா சொல்லுது? 60% தான் ஒன்றிய அரசு தருது, மீதி 40% தமிழ்நாடு அரசு தருது. இவங்க ஹிந்தி படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க ஹிந்தி படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 40% நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒதுக்குது. இது ஒரு விஷயமா? 2வது விஷயம், 6 இருந்து 8 வரைக்கும் சமஸ்கிருதம் கட்டாயம்.
எதுக்கு சமஸ்கிருதத்தை படிக்கணும்னு நமக்கே தெரியல. அடுத்த ஒண்ணு, இந்த பிஎம்சி பள்ளி திட்டத்துல 14,500 பள்ளிகளை முதற்கட்டமா அவங்க ஏற்பாடு செய்யறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளி மாட்ட போகுதுன்னு நமக்கே தெரியல, ஏற்பாடு செய்யறாங்க. சரி, புதுசா கட்டடம் கட்டுவீங்களா, புதுசா ஆசிரியர்களை நியமிப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது. அந்த அரசு பள்ளிகள்ல எந்த அரசு பள்ளி நல்லா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நாங்க பிஎம்சி பள்ளி திட்டமா மாத்திரோம். என்னடையா கொடுமை இது? நம்ம மக்களுடைய உழைப்பு, நம்ம மக்களுடைய வரிப்பணம், நம்ம மக்களுடைய செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட், நம்ம மக்களுடைய ஆசிரியர்கள், இதெல்லாம் பண்ணது நம்ம. இவங்க ஈஸியா உள்ள வந்து பிஎம்சி பள்ளி திட்டத்தை நடத்திப்பாங்க. எவ்வளவு தந்திரக்காரன் பாத்துங்க. அடுத்ததா ஒண்ணு, 3வது 5வது 8வது இந்த 3 வகுப்புக்கும் பொது தேர்வு வைக்கிறாங்க. இந்த பொது தேர்வு எவ்வளவு பெரிய அபாயகரம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்களே தேர்வுக்கு பயந்துகிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்க. 3வது படிக்கிற பிள்ளைக்கும் 5வது படிக்கிற பிள்ளைக்கும் 8வது படிக்கிற பிள்ளைக்கும் என்ன தெரியும்? என்ன தெரியும் இந்த பிள்ளைங்களுக்கு? பொது தேர்வு வைக்கலாமா அவங்களுக்கு? அதனாலதான் மும்மொழி கொள்கை எதுக்கும் இதற்கும் ஒருபடி மேலா போய் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய திராவிட மாடல் நாயகர் 10வது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் 12வது படிக்கிற பிள்ளைங்களும் நீங்க பயப்படாதீங்க, இதுவும் ஒரு சாதாரண தேர்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறாரு. டிவி சேனல் முழுக்க விளம்பரப்படுத்துறாரு. அப்படின்னா நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மக்களுக்கான நாயகர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கான நாயகர் இதை கொண்டு வந்தாங்க. இந்த பிஎம்சி பள்ளி திட்டத்தை இந்திய திணிச்சு நம்முடைய தமிழ்நாட்டில் இடைநிற்றல் அதிகமாயிரும். பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, பாதியில ஸ்கூல விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஹிந்தினா என்னன்னு தெரியாது, சமஸ்கிருதம் என்னன்னு தெரியாது. புதுசா ஒரு மொழியை படிக்கணும், ஆசிரியர்கள் நியமிக்க மாட்டாங்க, அப்பா அம்மா வீட்டுல சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அண்ணன் தங்கச்சி அந்த பிள்ளைங்களுக்கு ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஈஸியா ஃபெயில் ஆயிட்டு போயிருவாங்க. நம்முடைய தமிழ்நாடு கல்வித்துறையில முன்னேறிக்கிட்டு வருது, கல்வித்துறையில மிகப்பெரிய சாதனைகளை படைத்திட்டு வருது அப்படின்ற காழ்ப்புணர்ச்சியில ஒன்றிய அரசு இதை திணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஐயா சேலத்து ஷேக்ஸ்பியர் எடப்பாடி அவர் ஆட்சியை விட்டு போகும்போது கல்வியோட இடைநிற்றல் 16% இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 16% இருந்துச்சு. 100ல 16 பேரு பாதியிலே பள்ளி விட்டு போறாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா சதவீதம்? நம்முடைய திராவிட மாடல் நாயகர் ஆட்சி பொறுப்பை ஏற்று இன்று 16% இருந்து அதனை 5% குறைத்திருக்கிறார் என்பதுதான் இந்தியாவிலே ஒரு முதல்வர் மிகப்பெரிய சாதனை செய்ததற்கான அத்தாட்சி. இதுதான் இந்தியாவிற்கு முதன்மைத்துவ மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தியதற்கு காரணம். 2026ல நீங்க திராவிட மாடல் அரசுக்கு வாக்களியுங்கள். அந்த 5% இருக்காது. பள்ளிக்கூடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற பிறக்கிற அத்தனை பிள்ளைங்களும் 12ஆம் வகுப்பு முடிச்சு உயர்கல்விக்கு போவாங்க. அது ஓட்டை உரிமையை கையில் வைத்திருக்கக்கூடிய மக்களாகிய உங்களிடம் தான் இருக்குது. அதை நீங்க செய்து காட்டணும். சரி, இது இப்ப மட்டுமா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1938ல ராஜாஜின்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு. வந்த உடனே என்ன தெரியுமா பண்ணாரு? 3500 பள்ளிக்கூடத்தை மூடிட்டாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? சாராய கடை மூடிட்டாரு. சாராய கடை மூடின உடனே எல்லாரும் ஆஹா ஓஹா, ராஜாஜி எவ்வளவு பெரிய முதல்வர் அல்வா, இவரல்லவா முதல்வர், ஆஹா சாராய கடையை மூடிட்டாரா அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் 3500 பள்ளிக்கூடத்தை மூடினாரு. நீதி கட்சியில துவங்கப்பட்ட 3500 பள்ளிக்கூடத்தை மூடினாரு. யாயா பள்ளிக்கூடத்தை மூடினா அப்படின்னு கேட்டதுக்கு சாராய கடையை மூடியாச்சு, அரசாங்கம் நடந்த பணம் இல்ல, அதனால 3500 பள்ளிய மூடிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. நம்முடைய தமிழ்நாட்டில் நிதி கட்சியின் ஆட்சியில 4-5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருந்துச்சு, ஆரம்ப பள்ளி. பள்ளி மூடினதுனால 10-12 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, 3வது படிக்கிற பிள்ளையும் 4வது படிக்கிற பிள்ளையும் 1வது படிக்கிற பிள்ளையும் 10-12 கிலோமீட்டர் போய் பள்ளியில படிக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய சாத்தியமற்ற செயல்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அங்க போக்குவரத்து வசதி கூட கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு தூரமா நம்ம பிள்ளை போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளோட படிப்பை பாதியில நிறுத்திடுவாங்க. பிள்ளைகளோட படிப்பை பாதியிலே நிறுத்திடுவாங்க. அப்படியும் நம்ம பிள்ளைங்க 10-12 கிலோமீட்டர் தாண்டி போய் படிச்சுட்டு திரும்ப வராங்க. அவர் யோசிச்சாரு, ஓ 10-12 கிலோமீட்டர் தாண்டி போய் படிக்கிறீங்களா, இந்த பாரு ஆண்டி அப்படின்ற கதையா, நீ 10-12 கிலோமீட்டர் தாண்டி போய் படிக்கிறியா, இந்த வாங்கிக்கோ சமஸ்கிருதம் அப்படின்ற சமஸ்கிருதத்தை திணிச்சாரு. எதற்கே நம்ம சமஸ்கிருதம் படிக்கணும்? எதுக்கு நம்ம சமஸ்கிருதம் படிக்கணும்? கோயில்ல போய் ஓத முடியுமா? கிடையாது. நம்ம வீட்டு கல்யாணத்துல பிள்ளைங்களுக்கு நம்ம மதம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. சரி, அதுவே விடுப்பா, நம்ம வீட்டுல ஒரு செத்துட்டான், யாரோ ஒருத்தையும் தாத்தன் செத்துட்டான், அவனுக்கு மந்திரம் ஓதி கருமாதி பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதத்தை படிக்கணும்? 6வதுல இருந்து 8வது வரைக்கும் சமஸ்கிருதம் ரொம்ப கடுமையான ஒரு பாடம். நீ தமிழ்ல படிச்சு வந்திருப்ப, இடையில சமஸ்கிருதத்தை உள்ள சொல்லுவனா நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவ, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நீ அந்த பரீட்சையை பாஸ் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 4 வருஷமாவது ஆகும். அப்ப என்ன பண்ணுவ?
பள்ளியை இடைநிறுத்தம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிருவ. இதுதான் உங்களுக்கு முதன் நோக்கமா இருந்துச்சு. ஈரோட்ல ஒரு தாத்தா வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கினாரு. நீ என்னடா இந்திய திணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினாரு. ராஜாஜியோட சேர்ந்து இந்தியும் வெளில ஒண்ணுச்சு. அதே போல திரும்பவும் 1952 வந்தாரு. இந்த மனுஷனுக்கு வந்தாலே பள்ளிக்கூடத்தை மூடுறதான் வேலை. இந்த தடவை 6500 பள்ளியை மூடிவிட்டாரு. 6500 பள்ளியோட மூணாவது இல்லாம ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு, மாறுபட்ட கல்வி திட்டம். தமிழ்நாட்டில் ஆஹா ஓஹோ மாறுபட்ட கல்வி திட்டம்டா, எவ்வளவு அருமையா இருக்கு பேரு, அப்ப திட்டமும் அருமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாறுபட்ட கல்வி திட்டம்னா என்னன்னு பார்த்தா பள்ளிக்கூடத்துல 3 மணி நேரம் தான் படிக்கணும். காலையில இருந்து மதியம் வரைக்கும் 3 மணி நேரம் தான் படிக்கணும். மீதி நேரம் உங்க அப்பா என்ன தொழிலை செஞ்சாரோ அந்த தொழில போய் செய்யு. நமக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஹெட் மாஸ்டர் செத்து போயிட்டாரா, ஆஹா ஹெட் மாஸ்டர் செத்து போயிட்டாரா, பள்ளிக்கூடம் 2 நாள் லீவுடா அப்படின்னு வீட்டுக்கு ஓடின கூட்டம். மணி அடிச்சு ஓடின, மழை வந்துருச்சா டிவி முன்னாடி உட்காந்து நம்ம மாவட்டத்தோட பேர் எப்படா வரும், நமக்கு வீட்டுல இருந்து டிவி பார்க்கலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி உட்காந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்த கூட்டம். 3 மணி நேரம் தான் பள்ளின்னு சொன்னா அந்த காலத்துல இவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி சந்தோஷமா இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அது பெருமை காண்டி கிடையாது. அவனுடைய அப்பா ஒரு தச்சு தொழில் செய்யறவரு, கௌரவமான தொழில் அவன் புள்ள போய் செய்வான். தங்க நகை வச்சிருக்காரு, தங்க கடை வச்சிருக்காரு, கௌரவமான தொழில் அவன் புள்ள போய் செய்வான். அவங்க அப்பா ஒரு மீனவன், அந்த பிள்ளையால வலையில் இருக்க முடியுமா? அவங்க அப்பா ஒரு சாக்கடை அல்றவரு, அந்த பிள்ளையால சக்கடை குழிக்குள்ள இறங்க முடியுமா? அவங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கிறவரு, வேகாத வெயில்ல அந்த புள்ள உட்காந்து செருப்பு தைக்க முடியுமா? இதை உள்ள திணிச்சாங்க அந்த காலத்துல. இப்போ அதே மாதிரி ஒண்ணு என்ன தெரியுமா, அதை சொல்லிடுறேன் எப்படி போனுச்சுன்னு. நீ என்னடா நீ மாறுபட்ட கல்வி திட்டம் உள்ள இருக்கிற, இதுக்கு பேர் மாறுபட்ட கல்வி திட்டம் இல்லடா அப்படின்னு தந்தை பெரியார் ஒரு தீர்க்கதரிசிங்க, அவர் தீர்க்கதரிசி தான். இதற்கு பேர் மாறுபட்ட கல்வி திட்டம் கிடையாரா, இதற்கு பேரு குலக்கல்வி திட்டம். நீ ஹிந்தி படிக்கணும்ன்றது தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறதுக்காக அல்ல, அவருடைய பள்ளி படிப்பை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை திரும்பவும் அடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்கினாரு, போராட்டம் நடத்தினாரு. மண்ணெண்ணையும் தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு வாங்க, நான் சொல்ற இடம் ஃபுல்லா புடிச்சு கொளுத்துங்கடா அப்படின்னாரு. அப்ப போன ராஜாஜி இப்ப வர தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல, எந்த ஜியும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது, திராவிடம் இங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த குலக்கல்வி திட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது போல இப்பவும் அதே மாதிரி கொண்டு வராங்க. என்ன தெரியுமா, விஸ்வகர்மா திட்டம் இப்ப இருக்கு. விஸ்வகர்மா திட்டம் இருக்கு. விஸ்வகர்மா திட்டம் என்ன தெரியுமா, நீ பள்ளி படிப்பை விட்டுட்டு உங்க அப்பாவோட தொழிலை போய் செஞ்சா அரசாங்கம் உனக்கு நிதி தரும். எப்படி அரசாங்கம் உனக்கு நிதி தரும்? என்ன தொழில் தெரியுமா, வேற தொழிலையும் செய்யக்கூடாது, செருப்பு தைக்கிறத கடை வைக்க கூடாது, மருத்துவம் படிக்க குப்பாலோட பிள்ளை மருத்துவர் ஆகிறதுக்கு பணம் தர மாட்டாங்க, மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் தர மாட்டாங்க. அவங்க அப்பாவோட சமுதாயம் சார்ந்த தொழில், சமுதாயம் சார்ந்த தொழில் என்ன, அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாரோ அதே வேலையை அந்த பிள்ளை செஞ்சா அவனுக்கு அரசாங்கம் பணம் தரும். நம்மளுடைய பிள்ளைகள் ஏழ்மையில இருக்காங்க, என்ன நினைப்பாங்க, பணம் தருதே தொழில் செய்யறதுக்கு பணம் தராங்களே அப்படின்னு போயிருவாங்க. இது ஒரு அடிமைத்தனம். பிள்ளைகளோட படிப்பை இடைநிறுத்தம் செய்யறதுக்கான ஒரு பணம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உனக்கு பணம் தரேன்டா, பள்ளியை விட்டு வெளில வாடா, உன்னுடைய குடும்ப தொழிலை செய்டா அப்படின்னு சொல்றது ஆரியம். வங்கியில கடன் வாங்கியாவது படிடா அப்படின்னு சொல்றதான் திராவிடம். அத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதற்காக தான் நாங்க இந்தியை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததா தொகுதி நிதி பகிர்வுல அநீதி. எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, அண்ணன் ஆடுதுறை அண்ணன் அவர்களுக்கு தெரியும். மொய் விருந்து அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. மொய் விருந்துனா ஒண்ணும் இல்ல, பணத்தை வாங்கி அவங்களுக்கு சோரத்தை போடுறது, அவ்வளவுதான். சொன்னா நம்ப மாட்டீங்க, மொய் எவ்வளவு தெரியுமா வரும், 1 கோடி வரும். நியூஸ் பேப்பர்ல பார்த்து நானே அதிர்ந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு மட்டுமே புதுக்கோட்டையில 500 கோடி மொய் விழுந்துச்சு. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த மொய் வாங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் கௌரவம்னு பார்ப்பாங்க. அந்த மொய் வாங்கும் பொழுது யாராவது ஒருத்தர் மொய் செய்யலன்னு வைங்களேன், ஊடேறி போய் சண்டை போடுவாங்க. உலகத்தில் உள்ள கெட்ட வார்த்தை எல்லாமே அங்கதான் பிறந்துச்சு, அங்கதான் பிறக்கும். எங்க ஊர் சைடுலாம் ஏன் தெரியுமா திட்டுறாங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இவன் செஞ்ச மொய் தான் நீ திருப்பி செய்ய போற, அப்படி செய்யல அப்படின்னா கோவம் தானே வரும். அதே தான் ஒன்றிய செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் அவங்கள்ட்ட பிச்சை கேட்கல, உங்களுடைய பணத்தை கேட்கல, எங்க மக்களுடைய வரி பணத்தை எங்க மக்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்காக கேட்கிறோம். நீ தரமாட்டேன்னு சொன்னா தமிழ்நாட்டில் உள்ள
234 தொகுதிகளிலும் நாங்க போராட்டம் நடத்துவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. அன்னைக்கு தந்தை பெரியார் சொன்னாரு, என்னுடைய உயிர் இருக்கும் வரை குலக்கல்வி திட்டத்தை உள்ளே புகுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்றாரு, 2150 கோடியில நீ 10,000 கோடி கொடுத்தாலும் என்னுடைய உயிர் உள்ள வரை மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிட மாட்டேன், மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிட மாட்டேன். என்னை விட தமிழ்நாடு மக்களுடைய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன்னு நிக்கிறாரு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன்னு நிக்கிறாரு. ஒன்றிய அரசுக்கு நிறைய நிதி போதுங்க, நிறைய நிதி போகுது. ஒவ்வொரு மாநிலமும் நிதி தருது. 28 மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூனியன் பிரதேசத்துல விட்டுருங்க. 28 மாநிலம் இருக்குது. அந்த 28 மாநிலமும் பங்களிப்பு செஞ்சா ஒரு மாநிலம் 3.5% பங்களிப்பு செஞ்சிருக்கு. நம்முடைய தமிழ்நாடு 3.5% தான் பங்களிப்பு செய்யணும். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டோட பங்களிப்பு தெரியுமா? 9%. இந்தியாவிலே அதிகப்படியான வரியை கட்டுறது நம்முடைய தமிழ்நாடு. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நிதியை தராம உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படின்னு அங்க உள்ளவங்களுக்கு நிதியை தந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க அவங்க ஆள்றாங்க, அங்க பிஜேபி ஆளுது. அதனால்தான் ஒட்டுமொத்த நிதியை கொண்டு போய் அங்க கொட்டுறாங்க. நீ எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எதற்காக தெரியுமா? இந்த நிதி பகிர்வு நமக்கு நிதி தராம இருக்கிறாங்க, இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டு முழுக்க படிக்கிறாங்க. 1,09,00,000 பேர் படிக்கிறாங்க. 58,779 பள்ளிகள்ல இருமொழி கொள்கையை மட்டும் படிக்கிறாங்க. வெறும் 15 லட்சம் மாணவர்கள் 1,600 பள்ளிகள்ல தான் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க. அண்ணன் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரு. இவ்வளவு பேரு 2 மொழி கொள்கையை மாநில பாடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதற்கடா இந்தி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரு. அமெரிக்கால 50 மாநிலங்கள் கிட்ட இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அது எவ்வளவு பெரிய மாநிலமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாநிலமா இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்துக்கு 2 தொகுதி தான். இங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி அங்க அதிகமா ஒதுக்குறாங்க. தொகுதியை அங்க அதிகமா ஒதுக்குறாங்க. என்ன தெரியுமா நடக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தது ஒன்றிய அரசு. அந்த வேலையை சரியா செஞ்ச நம்முடைய தென் மாநிலங்களுக்கு எல்லாம் நீ மக்கள் தொகை கம்மியா தானே இருக்க, உனக்கு நிதியை நாங்க குறைக்கணும், உங்களுக்கு தொகுதியை நாங்க குறைக்கணும். அந்த திட்டத்தை ஏத்துக்காதவங்க, அந்த மக்கள் தொகையை கம்மி பண்ணாதவங்க, உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான்காரவங்க, அவங்களுக்கு தொகுதி அதிகப்படுத்துறாங்க. இப்போ தொகுதி அதிகப்படுத்துற என்ன தெரியுமாவும்? பாராளுமன்றத்துல அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. அந்த முடிவு குரல் வாக்கெடுப்புல நடக்குது. சரியா? குரல் வாக்கெடுப்பு நடக்குது. அப்போ நம்ம தமிழ்நாட்டோட எம்பிக்கள் மொத்த பேருமே கை தூக்கி இது வேணான்னு சொன்னாலும், வட மாநிலத்தில் உள்ளவங்க, அங்க இருக்கவங்கள ஒரு மாநிலம் இல்ல 2 மாநிலம் சேர்ந்து கை தூக்குனாங்க அப்படின்னா அவங்களோட திட்டம் தான் ஜெயிக்கும். நம்ம தமிழ்நாட்டு தென் மாநிலங்களில் உள்ள எந்த மாநிலமும் அவங்களுக்கு ஓட்டு போடல, ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலனா கூட வட மாநிலத்தில் உள்ளவங்க பாதி பேர் அவங்க தொகுதியை ஜெயிக்க வச்சா போதும். பிஜேபி தான் கடைசி வர அந்த அரியணையில அமரும். அதற்காக தான் இந்த தொகுதி மறுபரிசீலனையில இவங்க அநீதி இழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக தான் இந்த இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம். இறுதியா ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். கரெக்டா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்றைய மார்ச் மாசம், இப்போ உள்ள மார்ச் மாசம் என்ன மாசம் தெரியுமா? நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டிய நாள் இது, மாதம் இது. எந்த ஆட்சி தலைவராக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் சரி, பிறந்த நாள் விழாவை தான் கொண்டாடுவாங்க. நம்முடைய தலைவர் தளபதி அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டிய நேரம் கிடையாது, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு அபாயம் வந்திருக்கு, என்னுடைய பிறந்த நாளை ஒதுக்கி வைங்க. இங்குள்ள பிளெக்ஸ்ல பாருங்க, எங்கேயுமே அந்த இது இருக்காது. என்னுடைய பிறந்த நாளை நீங்க ஒதுக்கி வைங்க. தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய அபாயம், நம்முடைய பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வந்த இந்தி, நம்முடைய தொகுதி மறுவரையில நமக்கு கிடைச்ச அநீதி, நமக்கு நிதி தராத அநீதி, அதையெல்லாம் எடுத்து 234 தொகுதியிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறா அப்படின்னு சொன்னாரு. நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் முக்கியமல்ல, தமிழ்நாடு மக்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர், இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கட்சி தலைவர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எங்க பார்த்தாலும் கிடைக்காது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தொழில்துறையில இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 2ஆம் இடம். போக்குவரத்து துறையில தமிழ்நாடு தான் முதலிடம். மருத்துவத்துறையில மிகச்சிறந்த கட்டுப்பாடுகளை கொண்டு 2ஆம் இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகப்படியான மருத்துவமனைகளும் அதிகப்படியான கிளினிக்குகளும் இருக்குது. மக்கள் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நமக்கு அநீதி இழைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க எத்தனை அநீதிகளை வேணா கொண்டு வாங்க,
தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது போலதான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த 2026 தேர்தல்ல 200 தொகுதின்றது நம்முடைய இலக்கு, 200 தொகுதின்றது நம்முடைய இலக்கு. ஆனால் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்களுக்கு நீங்க ஓட்டை செலுத்தி தமிழ்நாடு இன்னும் முதலிடத்துக்கு சென்று கொண்டே இருக்கும். உலக தரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் உருவாக்குவார். அது உங்கள் கையில் தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மை எல்லாம் அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் அரவணைத்து வழிநடத்தி வருகின்ற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் சேலம் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய